வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாரிசு அரசியலை ஊக்கப்படுத்தும் அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஊழலை அடிப்படையாக கொண்டவை. பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். தமிழகத்தில் உணவுப் பொருட்கள் பதுக்கல் இல்லை, விளைச்சல் குறைவு காரணமாகவே விலையேற்றம் என்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விளக்கம். ஆடி மாதத்தை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்ல ஏற்பாடு. அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவிகளின் உடல்நலன் குறித்த தகவல்களை சேகரிக்க உத்தரவு. மாணவர்களை ஆசிரியர்களும் மாணவிகளை ஆசிரியைகளும் மட்டுமே ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கல்வித்துறை அறிவுறுத்தல். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி எம்எல்ஏக்கள் அனைவரும் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். தாம் அயற்சி அடையவில்லை, ஓய்வு பெற தேவையில்லை என்றும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் திட்டவட்டம். நீலகிரி, கோவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். வாரிசு அரசியலை ஊக்கப்படுத்தும் அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஊழலை அடிப்படையாக கொண்டவை என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் செய்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் வாரங்கல்லுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள பத்ரகாளி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் காசிப்பட்டில் 6100 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய பிரதமர், தம்மையும் பாஜக அரசையும் அவதூறு செய்வது, மாநிலத்தை ஊழலில் தள்ளியது உள்ளிட்ட விஷயங்களை மட்டுமே தெலுங்கானா அரசு செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். தெலுங்கானாவில் ஊழல் இல்லாத திட்டங்களே இல்லை என தெரிவித்த அவர், சந்திரசேகர ராவின் அரசு மிகப்பெரிய ஊழல் அரசு என கூறினார். சந்திரசேகர ராவின் ஊழல் தற்போது டெல்லி வரை பரவிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக ஜூலை 3வது வாரத்தில் சிறப்பு முகாம் நடத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. தேவையான இடங்களில் பந்தல்களும், மாற்றுத்திறனாளிகள், முதியோர், கர்ப்பிணிகள் போன்றோருக்கு தேவையான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு முகாமுக்கும் பொறுப்பு அலுவலர், உதவி பொறியாளர், வரி மதிப்பீட்டாளர், உரிமம் ஆய்வாளர், சுகாதார மேற்பார்வையாளர், சுகாதார அலுவலர், தூய்மைப் பணி மேற்பார்வையாளர் மற்றும் தூய்மைப் பணி ஆய்வாளர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் மின்மாற்றிகள் கொள்முதலில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்ததை அடுத்து தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து மின்சார வாரியம் வெளியிட்டுள்ள விளக்க அறிக்கையில், தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மின்மாற்றிகளை விற்பனை செய்து வரும் நிலையில் அவற்றின் கோப்புகளை பரிசீலனை செய்ததில் பெரும்பாலான நிறுவனங்கள் ஒரே விலைப்புள்ளியை சமர்ப்பித்தது தெரியவந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த விலைப்புள்ளிகள் அனைத்தும் கணினி மூலமாகவே பெறப்படுகின்றன என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெம் போர்ட்டலில் குறிப்பிட்ட விலையை விட அதிக விலைக்கு மின்மாற்றிகள் வாங்கியதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டிருப்பதற்கு அன்றைய விலையுடன் இன்றைய தேதியில் ஜெம் போர்ட்டல் விலையை எடுத்து ஒப்பீடு செய்வது சரியான நடைமுறை அல்ல என்று மின்வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கலந்தாய்வுக்கு துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கைகளை சந்தித்திருக்கும் ஆசிரியர்கள் தண்டனையில் உள்ள ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்கக்கூடாது என்று பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவொளி உத்தரவிட்டுள்ளார். முதுகலை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு செய்யப்பட உள்ள நிலையில் இது தொடர்பான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவொளி வெளியிட்டுள்ளார். அதில் துறை ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளான ஆசிரியர்கள் 17A மற்றும் 17B ஆகிய பிரிவுகளின் கீழ் தண்டனை பெற்றவர்களை பதவி உயர்வுக்கு பரிந்துரைக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மக்களிடையே பணப்புழக்கம் அதிகரித்து இருக்கிறது என்றும் அதனால் அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி உயர்வு அவர்களை பாதிக்காது என்றும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். 2.5 லட்சம் வருவாய் என்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சாதாரண கூலி தொழிலாளி கூட தினம் 1000 ரூபாய் வாங்குறாங்கன்னு. அப்போ மக்கள் மத்தியில், ஏழைகள் மத்தியில் பணப்புழக்கத்தை கொண்டு வந்து விட்டோம். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது. வேலை வாய்ப்புகள் தாராளமாக, கட்டுமான பணிகள் அங்கங்கே நடக்கிற காரணத்தினால்தான் மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் விலைவாசி ஏறுகின்ற நேரத்தில் ஒன்றும் மக்கள் அதுக்கு ஒரு பெரிய சிரமப்படுற மாதிரி இல்லை, வருவாயும் கூடுதலாகுது.
ஆடி மாதத்தை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் சென்னை, திருச்சி, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களை தலைமையிடமாக கொண்டு அம்மன் கோவில்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்லும் திட்டம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மிக குறைந்த கட்டணத்தில் மதிய உணவுடன் ஆன்மீக சுற்றுலா செயல்படுத்த இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் சேகர் பாபு, பக்தர்களுக்கு கட்டணமில்லா சிறப்பு தரிசனத்துடன் பிரசாதம், கோவில் விவரங்கள் அடங்கிய கையேடு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மதுரையில் காவல்துறையினரின் மன அழுத்தம் போக்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மதுரை, விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதில் உரிய காரணங்களோடு விடுமுறை கேட்கும் காவலர்களுக்கு உடனடியாக விடுப்பு வழங்க வேண்டும் என்றும், பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு உணவு, குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் சங்கர் ஜிவால் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலை நோக்கி வியூகம் அமைத்து வருவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். 2026இல் பாமக தலைமையில் ஒருமித்த கருத்துகள் உள்ள கட்சிகளை வைத்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலை அணுகுவோம். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த இயக்குநர்களில் ஒருவரான தீபக் பிரசாத் சென்னையில் கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கில் இயக்குநர்கள் ராஜா செந்தாமரை, சந்திரகண்ணன் உட்பட 13 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த இயக்குநர்களில் ஒருவரான தீபக் பிரசாத் என்பவர் போரூரில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி அங்கு சென்ற காவல்துறையினர் அவரை கைது செய்து சென்னை அசோக் நகரில் உள்ள அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் உடல்நல பரிசோதனை மேற்கொள்ள பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்ட இயக்குநர் ஆர்த்தி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் மத்திய அரசின் தேசிய சுகாதார இயக்கத்துடன் பள்ளிக் கல்வித்துறை இணைந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு நிறைவு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடல் பரிசோதனை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும், இதற்காக கேள்விகள் அடங்கிய படிவத்தை மாணவர்களிடம் வழங்கி அவர்களின் பதில்களை பெற்று இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மீனில் நிறைய சத்துகள் இருப்பதால் அதை அனைவரும் சாப்பிடலாம் என்று தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். என்னை பொறுத்த வரைக்கும் மீன்ல எல்லாம் நல்லதும் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்கத்துல மீனை அவங்க கடல் பூக்கள்னு சொல்றாங்க. அதுல நிறைய நல்லது இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா அதுல ஒமேகா 3 இருக்கு, கொழுப்பை எடுக்கிற தன்மை இருக்குது. அதனால நிறைய பேருக்கு மீன் தேவைப்படுது தமிழ்நாட்டில். தக்காளியை தொடர்ந்து பிற பொருட்களின் விலையும் உயர்ந்து வருவதால் அவற்றை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்த உள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் நவீனமயமாக்கப்பட்ட அமுதம் சில்லறை அங்காடியை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சக்கரபாணி, விலைவாசி உயர்வு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் உயர்ந்திருப்பதாக கூறினார். தமிழகத்தில் உணவுப் பொருட்கள் பதுக்கல் எதுவும் இல்லை என்றும் விளைச்சல் குறைவு காரணமாகவே விலையேற்றம் அடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் விலைவாசி ஏற்கனவே தக்காளி பொறுத்தளவு தெரியும் உங்களுக்கு. மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணை கேட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சரும் துறையினுடைய செயலாளர் அவர்கள் இன்றைக்கி எல்லா ரேஷன் கடையிலையும் தக்காளி விற்பதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி மற்ற பொருளெல்லாம் விலை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு விரைவில் ஒரு கூட்டத்தை என்னுடைய தலைமையில் தலைமைச் செயலாளர் எல்லோரும் அதனுடைய உறுப்பினர்லாம் கலந்து கொள்கின்ற கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் நடந்த தேசிய லோக் அதாலத்தில் 111 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3536 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 5 அமர்வுகளும், மதுரை கிளையில் 2 அமர்வுகளும், மாவட்டங்கள் மற்றும் தாலுகா சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் 154 அமர்வுகளும் வழக்குகளை தீர்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதில் 111 கோடியே 14 லட்சத்து 73,119 ரூபாய் மதிப்பிலான 3536 வழக்குகள் தீர்வு காணப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு சட்டப்பணி ஆணைக்குழு உறுப்பினர் செயலர் நசீர் அகமது அறிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையால் வழங்கப்படும் பல்வேறு சேவைகளுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவுத்துறையால் வழங்கப்படும் பல்வேறு சேவைகளுக்கான கட்டணத்தை உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு நடைமுறை ஜூலை 10ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரசீது ஆவணத்திற்கு பதிவு கட்டணம் ரூபாய் 20லிருந்து 2200 உயர்த்தப்பட்டுள்ளது. அதிகபட்ச முத்திரை தீர்வை கட்டணம் 25,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாயாக உயர்கிறது. தனிமனை பதிவிற்கான கட்டணம் 200லிருந்து 1000 உயர்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மீண்டும் 20 காசுகள் குறைந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் கடந்த மாதம் 30ஆம் தேதி முதல் 5 முட்டை கொள்முதல் விலை குறைக்கப்பட்டு ₹4.70 இருந்தது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் 6வது முறையாக நாமக்கல்லில் நடைபெற்றது. அப்போது முட்டை விலை மேலும் 20 காசுகள் குறைக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி முட்டை கொள்முதல் விலை ₹4.50 நிர்ணயம் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொருப்பனைக்கோட்டை அகழ்வாராய்ச்சியில் ஒரு ஜோடி தங்க அணிகலன் கிடைத்துள்ளது. பொருப்பனைக்கோட்டையில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை சார்பில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக அகழ்வாராய்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த அகழ்வாராய்ச்சியில் இதுவரை 59 வகையான பழங்கால பானை ஓடுகள், நவரத்தின கற்கள், அணிகலன்கள், வளையல்கள், பானை ஓடுகள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் சங்ககால கலையை பறைசாற்றும் வகையில் ஒரு ஜோடி தங்க அணிகலன், நெசவு தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய விலங்கு எலும்புகளால் செய்த கருவி, குஜராத் மாநிலத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய கார்னியன் கற்கள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வந்தே பாரத் உள்ளிட்ட அனைத்து ரயில்களிலும் ஏசி இருக்கை வசதிக்கான கட்டணம் 25% வரை குறைக்கப்படுவதாக ரயில்வே வாரியம் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து ரயில்வே வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், நாடு முழுவதும் ரயில்களில் ஸ்லீப்பர் கோச்களுக்கு பதிலாக ஏசி பெட்டிகள் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் பயன்பாடு 50%க்கும் குறைவாக இருக்கும் ஏசி இருக்கை வசதி கொண்ட ரயில்களில் கட்டணம் 25% வரை குறையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் ஜூலை 10ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஓபன் எண்ட் ஸ்பின்னிங் மில்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. கழிவு பஞ்சின் விலை அதிகரிப்பு, மின்கட்டண உயர்வு ஆகியவற்றால் தமிழ்நாடு முழுவதும் கடும் நெருக்கடியில் இருப்பதாக ஓபன் எண்ட் மில்கள் தெரிவித்துள்ளன. இதனால் வரும் 10ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஓபன் எண்ட் ஸ்பின்னிங் மில்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. எனவே காட்டன் வேஸ்ட் ஏற்றுமதியை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்றும் அந்த அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. முகூர்த்த நாள் நெரிசலை தவிர்க்க 250 சிறப்பு பேருந்துகள் வரும் 10ஆம் தேதி வரை இயக்கப்படும் என சேலம் கோட்ட அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து சேலம் கோட்ட அரசு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் பொன்முடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பயணிகள் தேவைக்கேற்ப மொத்தம் 250 சிறப்பு பேருந்துகள் 10ஆம் தேதி வரை இயக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி எம்எல்ஏக்கள் அனைவரும் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் செய்தியாளர்களை சந்தித்த சரத் பவார், 83 வயதாகியும் அரசியலில் இருந்து ஏன் ஓய்வு பெறவில்லை என அஜித் பவாரின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தான் அயற்சி அடையவும் இல்லை, ஓய்வு பெறவும் தேவையில்லை என்றார். அதிருப்தி எம்எல்ஏக்கள் அனைவரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என அவர் கூறினார். கட்சி நிர்வாகிகள் விரும்பியதை தொடர்ந்து அவருக்கு மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் சரத் பவார் கூறினார். தேசிய கொடியில் காவி நிறம் உள்ளதால் வந்தே பாரத் ரயிலுக்கு காவி நிறம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விரைவில் வந்தே பாரத் ஸ்லீப்பர், வந்தே பாரத் மெட்ரோ போன்ற சேவைகள் தொடங்கும் திட்டம் பரிசீலனையில் இருப்பதாக கூறினார். பயணிகளிடம் பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும், தேசிய கொடியில் காவி நிறம் உள்ளதால் வந்தே பாரத் ரயிலில் காவி வண்ணத்தை தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை புதுக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியும் சென்னை மேற்கு மாவட்ட திமுகவும் இணைந்து நடத்தும் மின்னொளி கால்பந்தாட்ட போட்டி தொடங்கியது. போட்டியை தொடங்கி வைத்து பேசிய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விளையாட்டு மேம்பாட்டு அணி புதிதாக தொடங்கப்பட்டதாக இருந்தாலும் கட்சியில் மோஸ்ட் வாண்டட் அணியாக உள்ளது என்று கூறினார். கனடா ஓபன் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதி சுற்றுக்கு இந்தியாவைச் சேர்ந்த நட்சத்திர வீராங்கனை PV சிந்து முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற கால் இறுதி ஆட்டத்தில் சீன வீராங்கனை கா ஃபென்ஷியை 21-13, 21-7 என்ற நேர் செட்களில் சிந்து வீழ்த்தினார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் ஜப்பான் வீராங்கனை யமகுச்சியுடன் சிந்து பலப்பரட்சை நடத்தவுள்ளார். நீலகிரி, கோவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாரிசு அரசியலை ஊக்கப்படுத்தும் அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஊழலை அடிப்படையாக கொண்டவை. பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். தமிழகத்தில் உணவுப் பொருட்கள் பதுக்கல் இல்லை, விளைச்சல் குறைவு காரணமாகவே விலையேற்றம் என்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விளக்கம். ஆடி மாதத்தை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்ல ஏற்பாடு. அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு.
அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவிகளின் உடல்நலன் குறித்த தகவல்களை சேகரிக்க உத்தரவு. மாணவர்களை ஆசிரியர்களும் மாணவிகளை ஆசிரியைகளும் மட்டுமே ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கல்வித்துறை அறிவுறுத்தல். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி எம்எல்ஏக்கள் அனைவரும் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். தாம் அயற்சி அடையவில்லை, ஓய்வு பெற தேவையில்லை என்றும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் திட்டவட்டம். நீலகிரி, கோவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.